කරු කතානායකතුමනි වසරකට வருடம் ஒன்றுக்கு உலகளாவிய ரீதியில் தேயிலை உற்பத்தி 6500 மெட்ரிக் டன்னாக உள்ளது. ஆனால் இலங்கையில் வருடம் ஒன்றுக்கு 250 மில்லியன் மெட்ரிக் டன் தேயிலையே உற்பத்தி செய்யப்படுகிறது. எனவே உலக தேயிலை உற்பத்தியில் நாம் 100.9% எனும் சொற்ப பங்களிப்பையே வழங்குகிறோம். சிலான் டீ என்ற பிரபல நாமத்தை கொண்டிருந்த எமது நாடு இப்போது இந்த நிலைமைக்கு உள்ளாகியுள்ளது. கடந்த அரசாங்கம் ஏற்படுத்திய ரசாயன உர தடை சேதன பசலை நாடகம் காரணமாக தேயிலை துறைக்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. எனது அமைச்சின் கீழ் உள்ள பிரதான துறையாக உள்ள பெருந்தோட்ட துறைக்கு ஏற்பட்டுள்ள பாரிய பிரச்சினை தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் கயந்த கருணாதிலக கருத்து வெளியிட்டிருந்தார். புதிய அரசாங்கம் அந்த சவாலை ஏற்றுக்கொள்கிறது. கடந்த காலங்களுடன் ஒப்பிடுமிடத்து இம்முறை இந்த அமைச்சுக்கு அதிக நிதி ஒதுக்கியமை தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு எனது நன்றியை தெரிவிக்கிறேன். 17,888 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இன்று நாட்டில் தேங்காய் இல்லை. அது இந்த அரசாங்கத்தின் பிழை என்று மக்கள் நினைக்க மாட்டார்கள் என்று எனக்கு நம்பிக்கை உள்ளது. காரணம் 3 மாதங்களுக்குள் தேங்காய் அறுவடையை எம்மால் அதிகரித்துக் கொள்ள முடியாது. அதுக்கு சரியான திட்டங்களை வகுக்க நாம் தயார். ஐக்கிய நாடுகள் அமைப்புடன் தெங்கு தொழில்துறையை 10 வருட திட்டம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளோம். அதற்கமைய ஒட்டுமொத்த அமைச்சுக்கும் தேசிய பெருந்தோட்ட கொள்கை ஒன்றை தயாரித்து விரைவில் அமைச்சரவையில் சமர்ப்பிக்க உள்ளோம். 36,000 ஏக்கரில் தெங்கு பயிற்சியை மேற்கொள்ள நாம் திட்டமிட்டுள்ளோம். ரஷ்ய அரசாங்கத்துடன் நாம் பேசி இலங்கைக்கு நிவாரண விலையில் உர கப்பல் ஒன்றை கொண்டு வந்தோம். அவ்வாறு கொண்டு வந்த MOP உரத்தை தெங்கு உரமாக மாற்றி இம்மாத இறுதியிலிருந்து நாம் மக்களுக்கு நிவாரண முறையில் 9,000 ரூபாவாக உள்ள ஒரு மூடை உரத்தை 4,000 ரூபாவுக்கு வழங்க தயாராக உள்ளோம். ASMT எனும் வேலை திட்டத்துக்காக நாம் உலக நாடுகளில் கடன் பெற்றோம். அந்த வேலை திட்டத்தின் ஊடாக நமது நாட்டில் தொழில் முனைவோருக்கு உதவி வழங்கினோம். அப்போது அந்த நிதியை பெற்றுக்கொண்டவர்களின் விவரங்களை கூறுகின்றேன். ஆரம்ப கைத்தொழில் அமைச்சராக இருந்த தயா கமகியின் மனைவி அனோமா கமகி 140 லட்சம் ரூபாவை விவசாய வேலை திட்டம் என கூறி வாங்கினார். நடந்தது ஒன்றுமில்லை. முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கர்நாகோடவுக்கு 180 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சின் செயலாளர் பந்துல விக்ரம ஆராய்ச்சிக்கு அவரது மகளின் பெயரை குறிப்பிட்டு 82 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. அப்படி இருக்கும் போது எப்படி சிறு தேயிலை துறையை சீர் செய்வது, எப்படி ரப்பர் செய்கையை செய்வது, எப்படி தெங்கு பயிற்சியை முன்னெடுப்பது? இதோ இவ்வாறு தான் அவர்கள் இந்த படத்தை எடுத்துக்கொண்டு பயிற்சிகையை மேற்கொண்டிருக்கின்றார்கள். கடந்த வருடம் தேயிலை உற்பத்தி 262.1 மில்லியன் கிலோகிராம் ஆக இருந்தது. நாம் அதனை இந்த வருடம் 275 மில்லியன் கிலோகிராமாக கொண்டு வர திட்டமிட்டுள்ளோம். 5 வருட நிறைவில் 400 மில்லியன் கிலோகிராம் வரை அதனை அதிகரிக்க நாம் திட்டமிட்டுள்ளோம். වසර 5ක් අවසාන වෙනකොට අපි මේක කිලෝ මිලියන 400ට ගේන්න සැලසුම් කරලා තියෙනවා.